நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட கிளிமூக்கு பொன்ற சேவல் வந்து விற்பனை செஞ்சுட்டேங்க. அதுக்கு பதிலா இந்த பட்டா சேவல் வந்து ப்ரீடிங்க்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவுல இருக்கிறேங்க. இந்த பட்டா சேவல் பார்த்தீங்கன்னா 9 மாசம் ஆச்சுங்க. கால்ல இன்னுமே முள்ளு வரலைங்க. 9 மாசம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ சைஸ்ல இப்பவே இருக்குதுங்க. இன்னும் கூவாத சேவல். இன்னும் ஒரு 1 வாரத்தில பார்த்தீங்கன்னா கூவிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்துருங்க. இந்த சேவலோட கலர் பார்த்தீங்கன்னா, காக நூலான்னு சொல்லலாங்க. இல்லன்னா காக வள்ளுவர்ன்னு சொல்லுவாங்க. 2மே பார்த்தீங்கன்னா, இந்த நிறத்த தான் குறிக்குதுங்க. நல்ல அருமையான நிறம். பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெருவெட்டுல வரக்கூடிய ஒரு லைனேஜுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா, கீரை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வீட்லயே இருக்கிற அகத்திக்கீரைய தான் இப்ப வெட்டி போட்டுருக்கிறோம். நல்லா சாப்பிடுது பாருங்க. முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே இருக்குதுங்க. பொன்ற கலர் கிளிமூக்கு சேவலுக்கு பொறந்த குஞ்சுக, அதுக்கு முட்டையிட்ட கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அடைக்கூட்டி வச்சிருக்கிறேங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவுல காட்டுறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது இந்த பெரிய சைஸ் கட்டமூக்கு கோழிங்க. இது நம்ம நெறைய வீடியோல காமிச்சிருப்போம். 4 வயசுக்கு மேல ஆச்சுங்க இந்த கோழிக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 கிலோ 800 கிராம் இருக்குது. நல்ல டபுள் பாடி, நல்ல அகலமான உடம்புங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 குஞ்சு இருக்குது. இந்த 4 குஞ்சுமே பார்த்தீங்கன்னா, அந்த கிளிமூக்கு பொன்ற சேவலுக்கு பொறந்த குஞ்சுக தான் இருக்குது. குஞ்சுகள் எல்லாமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல தெளிவான குஞ்சுகளா இருக்குது. இந்த கோழி பார்த்தீங்கன்னா, அளவான குஞ்சுகள் மட்டும் தான் எப்பவுமே பொரிக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது 2 கோழி வந்து அடைக்குட்டி வச்சிருக்கிறேங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஃபுல்லா டை பிளாக்குங்க. இது வந்து ஒரு கன்னி வெடை. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சு அடப்படுத்திருக்குதுங்க. குருவிப்புல வருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மாசம் ஆச்சுங்க. இந்த முட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிளிமூக்கு பொன்ற சேவலுக்கு உருவான முட்டைகள் தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பொன்ற வெடைங்க. இதுவும் கிளிமூக்கு. இது பார்த்தீங்கன்னா, அடைக்குட்டி வச்சிருக்கிறோம். இது வந்து லாஸ்ட் பேட்சுங்க அந்த கிளிமூக்கு. அந்த பொன்ற சேவலுக்கு பொறக்க போற கடைசி பேட்ச் இதுதாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெடை பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சுட்ருக்குதுங்க. அதுவும் பார்க்கலாங்க. அந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா, அந்த கிளிமூக்கு பொன்ற சேவலுக்கு உருவான முட்டைகள் தான். இப்ப மேல பார்த்தீங்கன்னா, முட்டை விடுறக்காக மேல இந்த இதில போட்டு வச்சிருக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டை பிளாக் தாங்க இதுவும். நல்ல ஹெவி சைஸு 3 1/4 கிலோக்கு மேல இருக்குங்க. நம்மளோட ஒயிட் கலரு வெடை பார்த்தீங்கன்னா, நம்ம குஞ்சோட குடுத்துட்டோங்க. அதுவும் சேல் பண்ணிட்டோம். நம்ம பொன்ற சேவலும் சேல் பண்ணிட்டோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.